சார் உங்க பேர் என்ன சார்? எஸ்பி பிரபு. நீங்க என்ன சார் ஜாப் பண்றீங்க? நான் மீன் வியாபாரம் பாக்குறேன். எத்தனை வருஷமா சார் மீன் வியாபாரம் பாக்குறீங்க? ஆரம்பத்துல இருந்து 20 வருஷமா மீன் வியாபாரம் தான் பாக்குறேன். ஓகே சார். இப்ப மீன்ல வந்து எத்தனை வகை சார் இருக்கு? ஊளி இருக்கு, வெள்ளை மீன் இருக்கு, நகர இருக்கு, பாப்பு இருக்கு. ஓகே. இதுல எது சார் காஸ்ட்லி? நெய் மீன் காஸ்ட்லி. ஓகே. இப்ப வந்து என்னன்னா, இப்ப உங்கள்ட்ட வர்ற வாடிக்கையாளர் வந்து என்ன மாதிரி மீன் அதிகமா வாங்குறாங்க சார்? வாவல் பாறை பாப்பு தான் அதிகமா வாங்குவாங்க. ஏன்னா ரேட்டு கம்மி. அது வந்து ஓகே. அது வந்து ரேட்டு கம்மியா இருக்கனால பூரா அதான் மக்கள் பூரா விரும்பி வாங்குது. பேர் என்ன சொன்னீங்க? பாப்புவா? பாப்பு. பாப்பு. ஓகே. இப்ப வந்து என்னன்னா, இப்ப என்னென்ன டேஸ்ல மீன் விற்பனை கொஞ்சம் அதிகமா இருக்கும், உங்களுக்கும் பிசினஸ் சூடு பிடிக்கும்? மீன் விற்பனை அதிகமா இருக்கு ஊளி. ஓகே. பாப்பு மக்கள் விரும்புறது. நண்டு. ஓகே. அதே மாதிரி வெள்ளை மீன் நல்லா சாப்பிடுவாங்க. ஓகே. எந்தெந்த நாள்ல வந்து உங்களுக்கு நல்ல கலெக்ஷன் ஆகும், மக்கள் கூட்டம் அதிகமா இருப்பாங்க? கிழமை கடைக்கு மட்டும் தான். சனி ஞாயிறு 3 நாள். ஓகே. மித்த நாள்லாம் எப்படி கொஞ்சம் டல்லா இருக்குமா? மித்த நாள் பூரா ரொம்ப டல்லா தான் இருக்கு. ஆளு கம்மியா தான் வருவாங்க. ஓகே. இந்த தீபாவளி பொங்கல் டைம் அதெல்லாம் எப்படின்னு இருக்கும்? பொங்கல் டைம் ஒண்ணுமே இருக்காது. மாட்டு பொங்கல் இருக்குல்ல? ஆமா. மாட்டு பொங்கல் அன்னைக்கு கொஞ்சம் நேரம் நல்லா இருக்கும். ஓகே. தீபாவளி டைம்னா சாயங்காலம் 3 மணிக்கு போடுறது. ஓ, ஓகே ஓகே. இப்ப இந்த ரம்ஜான் அந்த மாதிரி தினம்லாம் எப்படின்னா இருக்கும்? ரம்ஜான் கொஞ்சம் நல்லா இருக்கு வியாபாரம். ஓகே ஓகே. நீங்க எங்க இருந்து மீன் வந்து எங்க மொத்த விலையில வாங்குறீங்களா, எப்படி வாங்குறீங்க? நம்ம தூத்துக்குடி, ராமேஸ்வரம். ஓகே. பூரா அங்க இருந்து கொல்லம் 3 நைட்டு அங்க இருந்து பூரா வரும். எப்படி உங்களுக்கு எப்படி அன்னைக்கே வருமா, இல்ல ஒரு நாள் முன்னாடி வந்து வச்சிருவாங்களானே? அன்னைக்கு கிளம்ப கடைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை நைட்டு வருதுல. ஓகே. விடிஞ்சா புதன்கிழமை. ஓகே. அப்ப கொஞ்சம் நல்லா இருக்கும். ஃப்ரெஷ்ஷா மீன் வரும். ஓகே. இப்ப வந்து கவர்மெண்ட் உங்களுக்கு வந்து எப்படி ஏதாவது ஹெல்ப் பண்றாங்களா? இந்த துறையில இருக்கிறவங்களுக்கு கவர்மெண்ட் ஏதாவது நலத்திட்ட உதவிகள், பேசிக்கா வந்து நலத்திட்ட உதவிகள்னு ஒண்ணு இருக்கும். சோ இந்த உங்களுக்கு தனியா எதுவும் இருக்கா? எதுவுமே பாக்குறது இல்ல. இப்ப இன்னொன்னு கேளுங்க. அந்த வெட்டுக்கட்ட போறாங்களா பாவத்தை? ஆமா. அவங்க பூரா வந்து கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. ஓகே. அதாவது மீன் வெட்டுறவங்க சொல்றீங்க? வெட்டுறவங்க. ஓகே. அவங்களுக்கு எவ்வளவு கமிஷன்? அவங்களுக்கு கமிஷன் கிடையாது. 1 கிலோக்கு 20 ரூபா. 1 கிலோக்கு 20 ரூபா. ஓகே. அது வந்து அவங்களுக்கு கொஞ்சம் நல்ல முறையா பண்ணி விட்டோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகே ஓகே ஓகே. இப்போ இந்த மீன் மார்க்கெட்ல மொத்த உறுப்பினர் எத்தனை பேர் இருக்கீங்க? கமிஷன் கடை சொல்றீங்களா இல்ல பொதுவா அந்த உறுப்பினர் மீன் அந்த வியாபாரிகள் மொத்தம் எத்தனை பேர் இருப்பீங்க? மொத்தம் 111 கடை இருக்கு. 111 கடை. ஓகே ஓகே. இப்ப இந்த மீன் சம்பந்தமா எதுவும் நீங்க வேற எதுவும் சொல்ல வேண்டியது இருக்கானே? மீன் சம்பந்தமா மீன் சாப்பிடுறது கொஞ்சம் உடம்பு நல்லது. ஆனா கொள்ள பேர் சொல்றாங்க இந்த ஏதோ கலப்படம் மருந்து வைக்குது அப்படின்ட்டு. அப்படிலாம் கிடையாது. ஓகே. மீன் பூரா வர்றப்புற தரமா தான் வருது மீன். ஓகே. ஊலியும் சரி, அது வெள்ளை மீனும் சரி, எல்லா மீனுமே தரமா தான் வருது. ஓகே. இப்போது பூராமே மீன் சாப்பிடுறது கொஞ்சம் நல்லதுன்னு. ஓகே ஓகே. வேற எதுவும் சொல்லணுமானே? நான் அதான் சொல்லிட்டேன்.